ஹாய்ங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஏன் வீடியோ போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சியோட வீடியோஸில் கூட கேட்டிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் உங்கள்கிட்டருந்து கிடைக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கல. அப்புறம் சாரியும் கூட. ஏன் நான் வீடியோ போடலை அப்படின்னா, தேவ்குட்டியோட கொள்ளு தாத்தா வந்து இறந்துட்டாங்க. அதாவது என்னோட மாமனாரோட அப்பா. திடீர்னு சடனாக தான் இறந்துட்டாங்க. அக்டோபர் 7 மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4:00 இருக்கும். திடீர்னு எந்திரிச்சு முதுகு வலிக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிவிட்டு அம்ச்சி வந்து பார்த்திங்கன்னா, அத்தையும் மாமாவையும் தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பிட்டு வரக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க. அதனால தான் நான் வீடியோஸ் போட முடியல. ஐயாவுக்கு பார்த்திங்கன்னா 80 வயசு ஆச்சு. அவர் இறக்கறதுக்கு முன்னத்த நாள் வரைக்குமே ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவர் வந்து டெய்லர். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இறக்கறதுக்கு முன்னத்த நாள் வரைக்குமே அவங்களோட சொந்த காலில் தான் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அவங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காமல் வாழ்கிறது வந்து அவங்கள்ட்ட இருந்து தான் கற்றுக்கணும். அப்படியே தான் இருந்தாங்க. யாருக்குமே எந்த கஷ்டமுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதனால தான் நான் வீடியோஸ் போடலை. சரி 16வது நாள் கும்பிட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணிட்டு தான் வீடியோஸ் போடலை. ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன், 2 பொண்ணுங்க, அதுக்கப்புறம் 3 பேரன், 3 கொள்ளு பேரன், 1 கொள்ளு பேத்தி. எங்கள் எல்லாத்தையும் இவ்வளோ நாள் வந்து நல்லபடியாக வழிநடத்திட்டு இருந்தாங்க. இனிமேலும் வந்து கடவுளாக இருந்து எங்கள் எல்லாரோட குடும்பத்தையும் வழிநடத்தி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஐயாட்ட வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16வது நாள் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தோட்டத்துலேருந்து வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே மழையும் வந்துகிட்டே இருக்கங்காட்டி கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஸோ அதான் வீடியோஸ் எடுக்கலை, போடவே இல்லை. அதுக்கப்புறம் 16வது நாள் கும்பிட்டு வந்து அடுத்த நாள் வந்து துவைக்கிறதுக்கு நிறையா இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து துவைச்சி காய போட்டு இடமே பத்தலை. எல்லா பக்கமும் இப்படி காய போட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா வெயிலுமே அடிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் பாத்திரமெல்லாம் தோட்டத்துலேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையும் தான் செஞ்சிட்ருந்தேன். இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் போல் இந்த சாணியெல்லாம் வலிச்சு கொட்டி மாடலுக்கெல்லாம் தண்ணி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி இனிமேல் வந்து நம்மளோட சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும். இது வரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமேலும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.